பிரித்தெழுதுக. கருங்கயல் கருமை + கயல். இயற்கை இன்பக்களம் எனும் பெருமைக்குரிய நூல் கலித்தொகை. அண்ணா பள்ளியின் அரிச்சுவடி என்பது மறப்போம் மன்னிப்போம். தமிழகத்தின் ஒற்றுமைக்கு கால்கோல் இட்ட தமிழ் சான்றோர் என்று அழைக்கப்படுபவர் இளங்கோவடிகள். எதிர்ச்சொல் தருக. சான்றோர் ஆன்றோர். பிழைத்திருத்தம் செய்க. சந்தி பிழையற்ற தொடர் எது? செவிக்குணவு. உறுப்பினர் அசெம்பிளிக்கு சென்றார். இத்தொடரில் உள்ள ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் சட்டமன்றம். அசெம்பிளி சட்டமன்றம். ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் யாது? மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கியது போல. பயனின்மை. வேர்ச்சொல்லை வினையெச்சம் ஆக்குக. பூசு பூசி. பெயர்ச்சொல்லின் வகையறிதல். பருகுதல் உடன்பாட்டு தொழிற்பெயர். எவ்வகை வாக்கியம் என்பதை குறிப்பிடுக. ராஜா மாலை சூட்டினால் உடன்பாட்டு வாக்கியம். பொது அறிவு. பொது தமிழ் உள்ளது பார்த்தோம். பொது அறிவு. உலகின் முதல் இந்தி மொழி பேசும் மனித உரு கொண்ட எந்திர மனிதனை உருவாக்கியவர் ரஞ்சித் ஸ்ரீவத்சவா. தள்ளுபடி என்பது குறித்த விலையின் மீது கணக்கிடப்படுகிறது. டெஸ் என்பது ஒரு விண்வெளி களம். விரவல் விகிதம் அதிகமாக இருக்கும் பொருள் வாயு. CSO என்பது மத்திய புள்ளியியல் அமைப்பு. சிக்கிள் செல் அனிமியா எனும் இரத்த சோகை நோய் ஏற்பட காரணம் ஜீன்கள். கிராஃபைட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றோடொன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளன? சக பிணைப்பு. பொறுத்துக. மரியானா அகழி வட பசிபிக் பேராளி. பெரு அகழி தென் பசிபிக் பேராளி. சாண்டுவிக் அகழி தென் அட்லாண்டிக் பேராளி. சுந்தா அகழி இந்திய பேராளி. நிலநடுக்கத்தின் போது மிக குறைவான பாதிப்பு ஏற்படும் மண்டலத்தில் இருக்கும் பகுதி தக்கான பீடபூமி. மைய ஊழல் தடுப்பு ஆணையாளரை நியமனம் செய்பவர் குடியரசுத் தலைவர். சூபியிசம் தோன்றிய இடம் ஈரான். பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொருத்தவும். வாஞ்சிநாதன் மணியாச்சி. வ.உ.சி. தூத்துக்குடி. அன்னி பெசன்ட் சென்னை. கொடிகாத்த குமரன் திருப்பூர். வளைவு பாதையில் கார் ஒன்று திரும்பும் போது டயருக்கும் சாலைக்கும் இடையே உள்ள உராய்வு விசை மைய நோக்கு விசையை ஏற்படுத்தும். மூலக்கூறுகளுக்கிடையான தொலைவு 10 ஆம்ஸ்ட்ராங். மழைக்கு பின் மண்வாசனை ஏற்பட காரணமான பூஞ்சை ஸ்ட்ரெப்டோமைசிஸ். முத்துலியாமை இயக்கம் நடைபெற்று கொண்டிருந்த போது தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் E.V. ராமசாமி ஒரு பூஞ்சையிலிருந்தும் ஒரு மீனிலிருந்தும் பிரித்தெடுக்கப்பட்ட தாவர வளர்ச்சிக்கு உதவும் ஹார்மோன்கள் முறையே ஜிப்ரெல்லின் மற்றும் கைனட்டின். பின்வருவனவற்றுள் எது தவறு? டி தவறு. ABC 3 சரியானது. முகுளம் உயிர் செயல்களான சுவாசம் இரத்த சுழற்சி போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது. பெருமூளை அறிவு கூர்மையின் இருப்பிடம். உடலின் சமநிலைப்படுத்துதல் கேட்டல் பார்த்தல் ஆகிய அனிச்சை செயல்களை நடுமூளை கட்டுப்படுத்துகிறது. அடுத்த ஒரு பொறுத்துக. ஹிராகுட் மகாநதி. சர்தார் சரோவர். நர்மதா. பாங். பியாஸ். நாகார்ஜுன சாகர் மகாநதி அணையும் ஆறுகளும். மாங்குரோவ் இயற்கை தாவரங்கள் இந்தியாவின் இப்பகுதியில் மிகுதியான அளவில் உள்ளன. சுந்தர வனங்கள். அடுத்து 3 மேக்ஸு. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையமாக மறுபெயரிடப்பட்டது? 1987. அடுத்தொரு பொறுத்துக. குடிமைப்பணி நவீனமயமாக்கல் காரன்வாலிஸ். குடிமை பணியாளர் தேர்ந்தெடுத்தல் மெக்காலே. குடிசை பணியாளர் தேர்ந்தெடுத்தல் வெல்லசி. குடிமைப்பணி வகைப்படுத்துதல் கட்கிசன். அடுத்தொரு பொறுத்துக. அமரசிம்மன் அகராதி. வராகப்பட்டர் பூமி சூரியன். தன்வந்திரி ஆயுர்வேதம். பாகியான் சீன தூதர். சரியானது கூற்றுகள். தென்னிந்திய மக்கள் அரிசியை உணவாக பயன்படுத்துகிறார்கள். சரி. வட இந்திய மக்கள் கோதுமை மற்றும் பருப்பை உணவாக பயன்படுத்துகிறார்கள். சரி. ஆங்கில புத்தாண்டை அனைவரும் சமய வேறுபாடு கருதாமல் கொண்டாடி மகிழ்கின்றனர். சரி. மக்களவையின் அவைத் தலைவர் மக்களவையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமை குறிக்கோள் உணவு, வேலை மற்றும் உற்பத்தி திறன். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று.
பரஸ்பர நிதியகம் சிறு முதலீட்டாளர்களிடம் பெற்ற சேமிப்பினை கொண்டு பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது. சரி. கூற்று சரி. காரணம், பரஸ்பர நிதியம் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்குகிறது. காரணமும் சரி. சுதந்திர இந்தியாவில் சென்னை மாநில அமைச்சரவையில் இடம்பெற்ற கேப்டன் லட்சுமி என்ற பெண்மணி தேசபக்தையாகிய அம்மு சாமிநாதனின் மகள். ஜான்சி படையினரின் தலைவர். 2015ஆம் ஆண்டு புதுச்சேரியின் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் மதிப்பு 0.737. அடுத்த கொஸ்டின்ல 2 கூற்றுகளும் சரி. அண்ணா ஒரு சிறந்த பேச்சாளர். அக்காலத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்தார். அண்ணா நீதி கட்சியில் இணைந்த போது பெரியாரின் தலைமையின் கீழ் பணிபுரியும் பாக்கியம் கிடைத்தது. அடுத்து கூற்றுகள். மறைமலை அடிகள் சிறப்பாக தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி தமிழை செழுமையாக வளர்த்தவர். பரிதிமார் கலைஞரும் மறைமலை அடிகளும் தனித்தமிழ் இயக்கத்தின் பெரும்பெரும் முன்னோடி தலைவர்கள். இரண்டும் சரி. குறட்டை ஒலி என்ற சிறுகதையை எழுதியவர் மு. வரதராசன். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 62 ஆண்டுகள். உச்சநீதிமன்றம் 65 ஆண்டுகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 65 ஆண்டுகள். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் இரட்டையர். திருக்குறள் முதலில் எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது? மலையாளம். ஏலாதி பற்றிய கீழ்க்கணும் கூற்றுகளில் சரியானவை எவை? பாடல்தோறும் 6 கருத்துக்களை விளக்கி கூறும் அற இலக்கியம் ஏலாதி. ஏலக்காய், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி என்னும் 6 பொருட்கள் சேர்ந்த மருந்து உடல்பிணி நோக்கி நலம் செய்யும். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். 8 தொகை நூல்களுள் அதிகமான அடிவரையறை கொண்ட நூல் அகநானூறு. ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தனரு ஒழுக்கம் உடைமை. இவ்வடிகளில் இடம்பெற்ற நூல் அறவுரை கோவை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ எனும் அரிகள் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை. தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தினை கூறிய நூல் பரிபாடல். அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை பாலை திணை. பொறுத்துக. போற்றி திருவகவல், எச்சே கிருட்டின பிள்ளை, பரமார்த்த குறுகதை, வீரமாமுனிவர், முதுமொழி மாலை, உமறு புலவர், பெண்மதி மாலை, வேதநாயகம் பிள்ளை. நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருள் இல்லாத ஆட்சி எத்தன்மை போன்றது. உலகத்தில் மலைத்துளி இல்லாதிருத்தல் போன்றது. சேர்த்து வைப்பதையே விரும்பி பற்றுள்ளம் கொண்டு புகழை விரும்பாத மக்கள் பிறந்து வாழ்தல் நிலத்திற்கு பாரம் ஆகும். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். எல்லா நன்மையும் உடையவராயினும் பொருள் இல்லாவரை யாவரும் இகழ்வர். எல்லா தீமையும் உடையவராயினும் செல்வரை எல்லாரும் சிறப்பு செய்வர். கூற்று காரணம். கூற்று. உக்ரைன் ரஷ்யாவோடு போர் புரிவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் தம்மை விட வலியவரோடு பகையாய் நிற்றலை தவிர்க்க வேண்டும் என திருவள்ளுவர் இயம்புகிறார். ஒரு செயலை தொடங்கும் போது எவற்றை எண்ணி பார்த்து செய்ய வேண்டும் என வள்ளுவர் கூறுகிறார். முடிவு இடையூறு பயன். 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. சரியான கூற்று. ஆதியில் காஞ்சி என பெயர் பெற்ற ஊர் பின்னர் புறம் என்பது சேர்ந்து காஞ்சிபுரம் ஆயிற்று. சரி. ஜான் போப் கெதரின் யுலாபு என்பார் யாருடைய பெற்றோர்? ஜியு போப். கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி என்பது யாருடைய இயற்பெயர்? வீரமாமுனிவர். யாருக்கு ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் பேராசிரியர் பணி வழங்க முன் வந்தது? பரிதிமார் கலைஞர். சிவப்பு ரிக்ஷா என்ற சிறுகதையை எழுதியவர் தி. ஜானகிராமன். தண்ணீர் என்ற சிறுகதையை எழுதியவர் பசுவையா. சீசு சில்லப்பா எழுதிய நூல் சரளாவின் பொம்மை. இன்று நீ இருந்தால் சுதந்திர தாகம். கவிஞர் ரா. மீனாட்சி 2008ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமியுடன் இணைந்து கவிஞர் ரா. மீனாட்சி 2008ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமியுடன் இணைந்து வருங்கால கவிதையும் கவிதையின் வருங்காலமும் குறித்த கருத்தரங்கு நடத்தினார். சரி.
கவிஞர் ரா. மீனாட்சி 1995ஆம் ஆண்டு ஐநா சபை பொன்விழாவையொட்டி ஆரோவில்லிற்கு வழங்கப்பட்ட நட்பு பரிசினை பெற நியூயார்க் சென்றார். சரி. கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. காரணம் மட்டும் பார்ப்போம். அனிலீனின் நைட்ரஜன் அணு மீதான தனித்த இரட்டை எலக்ட்ரான் பென்சீன் வளையத்தினுள் உள்ளடங்கா தன்மையினை பெற்றுள்ளது. சரி. தவறான கூற்றினை தேர்ந்தெடு. டி தவறானது. அப்போ சரியான கூற்றுகளை படிப்போம். இணைப்பு வினையின் மூலம் பெறப்படும் டயசோ சேர்மங்கள் நிறமுடையவை, மேலும் அவை சாயங்களாக பயன்படுகின்றன. நேரடி ஹாலஜனேற்றத்தின் மூலம் அரைல் புளூரைடுகள் மற்றும் அயோடைடுகளை தயாரிக்க இயலாது, ஆனால் பென்சீன் டயசோனியம் குளோரைடு மூலம் தயாரிக்கலாம். சான்மேயர் வினை மற்றும் காட்டர்மான் வினைகளில் பயன்படும் வினைக்காரணிகள் முறையே Cu2Cl2HCl மற்றும் Cu(HCl). பொறுத்துக. சேர்மம் பயன். குளோரோபிக்ரின் பூச்சிக்கொல்லிகள். எத்தில் நைட்ரேட் சிறுநீர் வெளியேற்றி. நைட்ரோபென்சின் TNT. நைட்ரோ ஈத்தைன் எரிபொருளுடன் சேர்க்கப்படும் பொருள். நைட்ரைல்கள் வாசனை திரவிய தொழிற்சாலை கரைப்பான். அடுத்து ஒரு பொறுத்துக. வேதிவினை விளைபொருள். ஸ்காட்டன் பவுமன் வினை N-ஃபினைல் பென்சமைடு. டயசோ ஆக்கல் வினை பென்சின் டயசோனியம் குளோரைடு. கார்பைலமைன் வினை மெத்தில் ஐசோசயனைடு. கடுகு எண்ணெய் வினை மெத்தில் ஐசோதயோசயனைடு. இணைப்பு வினை p-ஹைட்ராக்சி அசோபென்சின். கூற்று மற்றும் காரணம். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்றை மட்டும் பார்ப்போம். DNA மூலக்கூறில் தைமின் இணை அடினின் உடனும் சைட்டோசின் இணை குவானின் உடனும் இணைந்துள்ளன. சரி. அடுத்து ஒரு கூற்று காரணம். கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று மட்டும் பார்ப்போம். அது சாரி, பழைய கொஸ்டின் தான். DNA மூலக்கூறில் தைமின் இணை அடினின் உடனும் சைட்டோசின் இணை குவானின் உடனும் இணைந்துள்ளன. தவறான கூற்றை தேர்ந்தெடு. டி தவறானது. அப்போ சரியான கூற்றுகளை பார்ப்போம். உணவின் வழியாக மட்டுமே பெறக்கூடிய அமினோ அமிலங்கள் இன்றியமையா அமினோ அமிலங்கள் எனப்படும். அமினோ அமிலங்கள் ஈரியல்பு தன்மை கொண்டுள்ளது. எந்த pH மதிப்பில் அமினோ அமிலத்தின் ஸ்விட்டர் அயனி எந்த மின்முனை நோக்கியும் நகராதோ அதுவே சமமின் புள்ளி எனப்படும். ஒரு நியூக்ளியோசைடுடன் எதனை சேர்ப்பதால் ஒரு நியூக்ளியோடைடு அறிவிக்கப்படுகிறது? பாஸ்பாரிக் அமிலம். அனைத்து வகை சர்க்கரைகளை ஒப்பிடும்போது அதிக இனிப்புச்சுவை உடையது ஃப்ரக்டோஸ். குளுக்கோஸ் ஒரு ஆல்டோஸ் எனில் பின்வரும் எந்த வினை குளுக்கோஸ்க்கு பொருந்தாது? இது கிரிக்னார்டு காரணியுடன் வினைபடுவதில்லை. பரப்பு கவர்தல் ஒரு புறப்பரப்பு நிகழ்வு. மாறாத அழுத்தத்தில் பரப்பு கவர்தலின் அளவுகளை வெப்பநிலைக்கு எதிராக படம் வரையும் போது கிடைக்கும் கோடுகள் சம அழுத்த கோடுகள் எனப்படும். சீர்மையற்ற ஆல்கீனின் இரட்டை பிணைப்பின் குறுக்கே நீர் மூலக்கூறின் சேர்க்கை வினை எவ்விதியினை பின்பற்றுகிறது? மார்க்கோனி ஹாஃப் விதி. டைனமைட் என்ற வெடிபொருள் தயாரிக்க பயன்படும் ஆல்கஹால் கிளிசரால். நிக்கோல் பட்டகம் வழியே செல்லும் ஒளி சமதள தளவிளைவு. முடுக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் உருவாக்குவது மின்காந்த அலை. தவறான கூற்றை தேர்ந்தெடு. சி தவறானது. அப்போ சரியான கூற்றுகள் பார்ப்போம். ஒளிவின் உமிழ்வு ஒரு உடனடி நிகழ்வாகும். ஒளி எலக்ட்ரானின் பெரும் இயக்க ஆற்றல் படுகதிரின் அதிர்வெண்ணுக்கு நேர்த்தகவில் அமையும். பயன்தொடக்க அதிர்வெண்ணுக்கு கீழ் எலக்ட்ரான் உமிழப்படுவது முற்றிலும் நடைபெறாது. 2eV இயக்க ஆற்றல் கொண்ட எலக்ட்ரானின் உந்தம் 7.63 × 10⁻⁻26 kg/s. சரியான கூற்றை தேர்வு செய்க. சுதேசி இயக்கம் 1905 துவங்கியது. 1919 இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. சரி. இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டையாட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுத்தது. சரி. 1929ஆம் ஆண்டு பொருளாதார பெருமந்தம் ஆங்கிலேய வணிக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பெரும் சேதம் உண்டாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. சரி. அனைத்தும் சரி. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் விடோவஸ்க் உடன்படிக்கை ரஷ்யாவும் ஜெர்மனியும். ஜிங்கோயிசம் இங்கிலாந்து. எம்டன் சென்னை. கண்ணாடி மாளிகை வெர்சைல்ஸ். சரியான கூற்றை தேர்வு செய்யவும். 1, 3 சரி. வங்கி தொழில் யூதர்களின் முக்கியமான வணிக நடவடிக்கையாகும். சரி. சித்திரவதை முகாம்களில் யூதர்கள் கொல்லப்பட்டனர். சரி. அடுத்தொரு பொறுத்துக. பிலிட்ஸ்பிக்கிரிக் மின்னல் வேக தாக்குதல்
ராயல் நேவி ராயல் கப்பற்படை இங்கிலாந்து. கடன் குத்தகை ரூஸ்வெல்ட். வோல்கா ஸ்டாலின்கிரேடு. கவாடல் கெனால் சாலமோன் தீவு. அணுகுண்டு அமெரிக்காவால் நாகசாகி மீது வீசப்பட்டது சரி. கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. காரணம் தொடர்ந்து ஜப்பானியர் சரணடைய மறுத்தனர். அடுத்து 47 ஒரு பொறுத்துக. சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். நாதுலா கணவாய் சிக்கிம். சாம்பார் ஏரி ராஜஸ்தான். அமராவதி ஆந்திர பிரதேசம். சிலிக்கா ஏரி ஒடிசா. சட்டமேலவை நிரந்தர அவை. சரியான கூற்றினை தேர்ந்தெடு. ஆளுநர் மாநிலத்தின் தலைவர் சரி. முதலமைச்சர் அரசாங்கத்தின் தலைவர் சரி. அவ்வளோதாங்க. அண்மையில் சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் சஞ்சயகுமார் மிஸ்ரா. பீட்டர் பெல்லக்ரினி என்பவர் அண்மையில் எந்த நாட்டின் புதிய அதிபரானார்? ஸ்லோவாக்கியா. எவரெஸ்ட் சிகரத்தில் 29 முறை ஏறிய உலகின் முதல் நபர் என்ற பெருமையை பெற்ற கமிரீட்டா சேர்ந்த நாடு நேபாளம். இடாசிசா நோங்ராங் எந்த மாநிலத்தின் முதல் பெண் காவல்துறை தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார்? மேகாலயா. இந்தியாவின் தற்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். 2024 உலக புலம்பெயர்ந்த பறவைகள் நாளுக்கான கருப்பொருள் இன்செக்ட்ஸ் பூச்சிகள். இன்செக்ட்ஸ் பூச்சிகள். சமீபத்தில் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ட்ரோனாஸ் ஏ சர்வீஸ் செயல்பாடுகளை தொடங்குவதற்கு மாரூட் ட்ரோன்டெக் என்ற தனியார் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ள கூட்டுறவு சங்கம் இந்திய விவசாயிகள் உர கூட்டுறவு நிறுவனம் IFFCO. 2024 தேசிய மகளிர் ஹாக்கி லீக்கிற்காக ஹாக்கி இந்தியாவுடன் முதன்முறையாக கூட்டிணைந்துள்ள நிறுவனம் கோகோ கோலா. அண்மையில் அருணாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் துடிப்புமிக்க கிராமங்கள் திட்டத்தின் கீழ் 113 சாலைகளை அமைக்க அனுமதி தந்த அமைச்சகம் உள்துறை அமைச்சகம். இந்திய கடற்படையின் செயல்பாட்டு வரிசைப்படுத்தலின் ஒரு பகுதியாக வியட்நாம் இந்திய கடற்படை கப்பல் INS கில்டான். சமீபத்தில் ஆசிய டிராம்போலைன் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் வெள்ளிப் பதக்கம் வென்றவர் சிருஷ்டி கண்டகலே. அண்மையில் ஐக்கிய நாடுகள் அவையால் உலக கால்பந்து நாளென அறிவிக்கப்பட்ட தேதி மே 25. அரபிக்கடலில் உள்ள சுறாக்கள் மற்றும் திருக்கை மீன்களை ஆய்வு செய்வதற்கும் பாதுகாப்பதற்குமாக இந்தியா சமீபத்தில் எந்த நாட்டுடன் கூட்டிணைந்துள்ளது? ஓமன். 2023-24 நிதியாண்டில் அமெரிக்காவை விஞ்சி இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளராக ஆன நாடு சீனா. அண்மையில் AITAGA ஏசியான் இந்திய சரக்கு வர்த்தக ஒப்பந்தம் மதிப்பாய்வுக்கான 4வது கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்ற இடம் புத்ராஜயா மலேசியா. ஆயுத மோதலின் போது பண்பாட்டு ரீதியிலான சொத்துக்களை பாதுகாப்பதற்கான அவையின் 70வது ஆண்டு விழாவை கொண்டாடிய அமைப்பு யுனெஸ்கோ. சமீபத்தில் ஐநா காடுகள் அமைப்பின் UNFF 19வது அமர்வு நடைபெற்ற இடம் நியூயார்க். கவாசாகி நோய் என்றால் என்ன? ஓர் அரிதான இருதய நோய். HEMS 900 என்பது ஆளில்லா வான்வழி அமைப்பு. அனைத்து பனிப்பாறைகளையும் இழந்த முதல் நாடு வெனிசுலா. டிஜிலாக்கர் என்பது எந்த அமைச்சகத்தின் முதன்மையான முன்னெடுப்பாகும்? மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். அண்மையில் சக்தி என்ற கூட்டு இராணுவ பயிற்சியின் 7வது பதிப்பை நடத்திய நாடுகள் இந்தியா மற்றும் பிரான்ஸ். 2024 சர்வதேச செவிலியர் நாளுக்கான கருப்பொருள் அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர் த எக்கனாமிக் பவர் ஆஃப் கேர். சமீபத்தில் முப்பரிமாண 3D அச்சிடல் உதவியுடன் தயாரிக்கப்பட்ட திரவ ஏவூர்தி பொறியை வெற்றிகரமாக சோதித்த விண்வெளி அமைப்பு இஸ்ரோ. பவள நிறமாற்றம் காரணமாக அண்மை செய்திகளில் இடம்பெற்ற ஆண்ட்ரோட், கில்டன் மற்றும் கல்பேனி தீவுகள் இந்தியாவின் எந்த பகுதியில் அமைந்துள்ளன? லட்சத்தீவுகள் கடல். அண்மையில் 30வது சுல்தான் அஸ்லான் ஹாக்கி கோப்பையை வென்ற நாடு ஜப்பான். சமீபத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறையை கட்டுப்படுத்துவதற்கான முதல் சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அமைப்பு ஐரோப்பிய ஒன்றியம் EU.
அண்மையில் 2024க்கான நவீன உணவு பழக்கத்திற்கு ஏற்றவாறு இந்தியர்களுக்கான மேம்படுத்தப்பட்ட உணவு முறை வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ள அமைப்பு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR. ஹிண்டன் ஆறானது எந்த ஆற்றின் துணையாறாகும்? யமுனை. சமீபத்தில் கஸ்டி 3386 என்ற புதிய உயர் விளைச்சல் தரும் கோதுமை ரகத்தை அறிமுகப்படுத்திய நிறுவனம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் IARI. ஃபிளிட் என்றால் என்ன? COVID-19 புதிய திரிபு FLIRT ஃபிளிட். அண்மையில் எந்த நாட்டின் தூதர் நாகாலாந்தில் கோஹிமா அமைதி நினைவகத்தை திறந்து வைத்தார்? ஜப்பான். தூறல்கள் நோயை உண்டாக்கும் காரணி பூஞ்சை. 55 கான்க்ரி இ என்பது மீபுவி. கடற்பாதுகாப்பு அமைப்புகள் நிறுவனமானது எந்த நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவின் முதலாவது தற்கொலை பாங்கான போர் முறையில் இயங்கும் ட்ரோனை உருவாக்கியுள்ளது? DRDO. தேசிய தொழில்நுட்ப நாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 11. உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல் போக்குவரத்து பூங்கா திறக்கப்பட்ட இடம் பிரயாக்ராஜ். சமீபத்தில் இந்திய இராணுவத்தின் கார்கா படைகளும் இந்திய வான்படையும் இணைந்து எந்த மாநிலத்தில் ககன் சக்தி 2 என்ற கூட்டு பயிற்சியை நடத்தின? பஞ்சாப். அண்மையில் இந்தியா மற்றும் பூட்டான் இடையே 5வது சுங்கக்குழு கூட்டம் நடைபெற்ற இடம் லடாக். வைடல் பரிசோதனையுடன் தொடர்புடைய நோய் டைபாய்டு. சமீபத்தில் உளவு மற்றும் உழவர்கள் நல அமைச்சகமானது எந்த இடத்தில் கிருஷி ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை தொடங்கியது? புதுடெல்லி. 2024 உலகளாவிய மின்சார திறனாய்வு அறிக்கையின்படி இந்தியா எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி 3வது மிகப்பெரிய சூரிய ஆற்றல் உற்பத்தியாளராக உருவாகியுள்ளது? ஜப்பான். அண்மையில் இந்திய நீர்நிலைகளில் 2 புதிய வகை முரல் மீன்களை கண்டறிந்த நிறுவனம் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம். ஐயத்திற்குரிய வாக்காளர் அல்லது டி வாக்காளர் என்ற சொல் எந்த மாநிலத்தில் முதன்மையாக பயன்படுத்தப்பட்டது? அஸ்ஸாம். இராணுவ கமாண்டர்களின் 6வது மாநாடு நடைபெற்ற இடம் புனே. சமீபத்தில் வடிவமைப்பு மற்றும் தொழில் முனைவு குறித்த திறன் மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் கல்வி அமைச்சகம். ஆசிய ஓபன் பிக்கின்பால் சாம்பியன்ஷிப் 2024 இந்தியா எத்தனை பதக்கங்களை வென்றது? 5. திரிபுரா மாநிலத்தின் முதல் பன்னாட்டு கிரிக்கெட் அரங்கமானது அதன் எந்த மாவட்டத்தில் கட்டப்படுகிறது? மேற்கு திரிபுரா.